வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான நல்ல காரசாரமான கத்திரிக்காய் வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் வத்தக்குழம்புக்கு நம்ம மிளகையும் ஜீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணி சேர்த்தோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை சேர்த்துக்குவோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்த பிறகு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அடிக்கணும் இல்லை, கொஞ்சம் குறக்குறப்பாகவே அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த வத்தக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு கடுகும் வெந்தயமும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிளகாய் வதங்கி வந்த பிறகு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமே முழுசாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய முழு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூளோட அளவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கூடுதல் டேஸ்ட்டுக்காக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொடியுமே ஒன்றா நம்ம வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து கலந்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நான் 2 தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வத்தலை எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா கூடவே நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் வத்தல் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம புளிக்கரைசலை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்து இதில் நம்ம சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். நல்லா நம்ம புளியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம குழம்பு மூடி வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாவே குழம்பு கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு திக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லாவே குழம்பு கொதித்து ரெடியான பிறகு நம்ம மிளகு ஜீரகத்தை வறுத்து நுணுக்கி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போ இது கூடவே சேர்த்து கலந்துருவோம். நாம் ஜீரகம் மிளகு பொடியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே கொஞ்சமாக வெல்லத்தை நம்ம சேர்த்துக்குவோம். இந்த வெல்லத்தை நம்ம சேர்த்து செய்கிறதுனால கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு. நீங்கள் ஜீரகம் மிளகு பொடியை சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதிக நேரம் கொதிக்க விட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு மாறி போயிடும். லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஜீரகம் மிளகு பொடியை நம்ம சேர்த்துட்டு கூடவே இந்த வெல்லத்தையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக நமக்கு கிடைக்கும். இப்போ சூப்பராக டேஸ்டியான காரசாரமான கத்திரிக்காய் வத்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.